ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே நம்முடைய கூடாரத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020ஆம் ஆண்டிலே 5வது மாதத்திலே 31ஆம் தேதி இந்த காலை வேளையிலே பெந்தெகோஸ்தேயின் திருநாள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கடவுள் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருவார்த்தைகள், ஏற்க போகிற ஜெபம் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதியும். இந்த 144 தடை உத்தரவு நிமித்தமாக ஆலயத்திற்கு வர முடியாதபடி திருச்செய் மக்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த நிறைவுடையாக உண்மை தொழுது கொள்வதற்கு நீ தந்துபட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாரதனை துவக்க முதல் முடிவு பரியந்தமாய் உடைய கிருபையினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல தந்தையே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் யாவரும் எழுதிருந்து கிறிஸ்தவை பாமானிகளே 22வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். We
பக்கம் நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 4ஆம் பக்கம். ஆண்டவரே உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரிய கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, பரிசுத்த 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 வானமும் பூமியின் மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த, கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமையுடையவரே நீர் பரிசுத்த, சாவாமையுடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். 6ஆம் பக்கம். பாவரிக்கை. நமக்கு பாவம் என்பமையான நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எவ்வித அநீத நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பத்தில் போய், தகவனே, பரத்து விரோதமாகவும் பார்வையிட்டு பாவம் செய்தேன். இனிமுடைய மகன் என்று சொல்றவனுக்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமயத்திருக்கிறது. மனம் திருப்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது விளைவுகளுக்காக பிரதிபலிக்க முடியாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மீண்டும் அறிவிசை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் ஜெப நிலையிலே எடுக்கலாம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆளுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிபடுத்து போனோம். எங்களிடத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் பெருமையை நடந்தோம். மது பரிசுத்தத்திற்கு விரோதமாய் ஒன்று செய்தோம். செய்ததை செய்யாமல் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுத்தல்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், பாவமன்னிப்பு பாவத்தை கற்பித்தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, சீடர்கள் கூடியிருந்த பொழுது, அங்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவள் மத்தியிலே இறங்கி ஆண்டவரே இந்த மக்களை பலப்படுத்தி வழிநடத்தின எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து நடத்த முடிய பாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தந்தையே. ஆமென். சபையார் அமர்வோம். திருமறை பாடம் வாசனை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம்
பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கப்படும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எடுத்து கிறிஸ்து சபை பாமானிலே 278வது பாட்டை பாடுவோம். 278வது பாடல். வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு உயிரை தாரும் வாரும் சுத்த ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும். எங்கள் நெஞ்சிலேன புத்தி தெய்வ பயமும் வர, நீரே குணப்படுத்தி தப்பு நினைவாகிய யாவையும் அதில் நீரே நீக்கும் தெய்வ ஆவியே. மோட்சத்தின் வழியை காட்டி சகல தடையையும் நீக்கி எங்களை காப்பாற்றி நல்லோராக்கி அருளும். காவிடரீற்றேயாயில் துக்கம் தாரும் மனதில். ஆமென். ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமறில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது
தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவரோடு நடைபெற வேண்டும் என்று கெஞ்சிடும் சுவாமி. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இறுதி நினைவுகளும் நம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். அமருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அளவில்லாத அன்பினுடையாகவும் இரக்கத்தின்படியாகவும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக. இந்த ஞாயிறு ஒரு சிறப்பான ஒரு ஞாயிறு. பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லப்படுகிற நிலைகளிலே நாம் கடந்து வருவதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். மே மாதம் 5வது வாரம் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் முழு படைப்பையும் மறு உருவாக்குவார் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள கடவுளின் தருணத்தை நமக்கு கிருபையாய் தந்து வழி நடத்துவாராக. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை பயணத்திலே உலகத்திலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாற்றங்களை காண்கின்றோம். அது மனிதர்கள் துவங்கி அறிவியல் வரையிலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற கூற்றின்படி வளர்ச்சி என்று சொல்லுகின்ற நிலைகளிலே அநேக மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றதை தவிர்க்க முடியாத ஒரு சூழலிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். மாற்றங்கள் எல்லாம் மனித சமூகத்தை உருவாக்குகின்றதா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு திருமறையின் சார்பாக புதிய சிந்தனையும் புதிய வழிகளையும் புதிய உத்வேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து இந்த பெந்தேகோஸ்தே என்னும் திருநாளிலே நம்மை நேர்வழியாய் நடத்துவதற்கு கடவுள் கிருபை செய்ய, கடவுள் அப்படிப்பட்ட நிலைகளிலே நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். முதலாவதாக இந்த நாளுடைய திருமறை பாடம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 36 வசனங்கள் அடங்கிய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைக்கு பிடிக்கப்பட்டு நாடு திரும்புகிற காலத்திலே எருசலேமிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பயம் நிறைந்த நம்பிக்கையற்ற துன்பத்தின் மத்தியிலே சோர்ந்து போய் வாழுகின்ற மக்களுக்கு, அந்த மக்களை கடவுள் மீண்டும் மறு உருவாக்குவார், அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வை தருவார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசியிலே கூறுவதை காண முடிகின்றது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த பகுதியை நீங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது இதை ஒத்த ஒரு நிலைகளிலே லேவியராகமத்திலே பார்க்கின்ற பொழுது தீட்டு என்று சொல்லப்படுகிற ஒரு சூழலுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் வருவதை திருமறையிலே பார்க்க முடியும். ஆனால் தீட்டு என்று சொல்லாதபடி, வெளிப்புறமான சுத்தம் என்று சொல்லாதபடி, இருதயத்திலே மாற்றப்பட்டவர்களாக, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக,
தங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை பெற்று மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். உள்ளத்திலே இருக்கிற தீய குணங்கள், உள்ளத்திலே இருக்கின்ற அசுத்தமான காரியங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத தன்மைகள், இந்த குணங்களில் இருந்து அந்த மக்கள் விடுபட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பின் போது அவர்கள் முன்பதாக செய்ததை நீங்கள் வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, 36வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது மிக நமக்கு தெளிவாக காணப்படும். கடவுளுக்கு விரோதமாக கடவுளை மறந்து கடவுள் விருப்பத்தை விருந்து தூரமாய் சென்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பை பெற்றனுப்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தங்களுடைய இருதயங்களை சுத்தப்படுத்தி, 26வது வசனம் அப்படித்தான் சொல்கிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிடத்திலே வருகின்ற பொழுது கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக வருகின்ற பாடுகள், துன்பங்கள், தீய குணங்கள், இது மத்தியிலே இருந்து கடவுள் தம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு ஒரு மாற்றுகின்ற சிந்தனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை சொன்னால் அது மறந்து போய் முடியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் கடவுள் இப்படிப்பட்ட தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக, மாற்றுருவாக்கத்தின் இரண்டாவது நிலை என்னென்று சொன்னால், தீய குணங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், மன்னிப்பு பெற்று புதிய இருதயத்தோடு புதிய ஆவியை பெற்றவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு செல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையோடு ஒன்று நம்மை வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார். பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பஸ்கா பண்டிகைக்கு பின்வருகிற 50வது நாள், பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகின்ற பொழுது என்ற இந்த கிரேக்க வார்த்தைக்கு 50வது நாள் என்று பொருள்படும். பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபை உருவான நாள். ஆகவேதான் அப்படிப்பட்ட நிலைகளிலே இதை வருகின்ற பொழுது இந்த பண்டிகையை பல நிலைகளிலே கொண்டாடினார்கள் ஆதி திருச்சபை. இந்த பண்டிகை 50வது நாளிலே காலப்போக்கிலே இதனுடைய பயன்பாடு விவசாயம் சார்ந்ததாக முக்கியப்படுத்தப்பட்ட பண்டிகையாக காணப்பட்டது. பின்னர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட சீனா மலையினுடைய உடன்படிக்கையை நினைவு கூறும் பண்டிதலாக கொண்டாடப்பட்டது. இறுதியாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியான அருள்படையாக பெற்று வந்த உடன்படிக்கை நிறைவு கூறும் பண்டிகையாக காணப்படுகிறது. இந்த பண்டிகை முழுவதும் அவருடைய மையம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் அடிப்படையிலே தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை இப்படி காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் சொல்லி நாளிலே
11 சீடர்களோடு கூட இருக்கின்ற பொழுது அந்த அறை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு அங்கு அக்னிமயமான நாவுகளைப் போல பிரித்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். தூய ஆவியானவர் அந்த வீட்டறையிலே வந்து அமர்ந்து அங்கிருக்கிற மக்களை 11 சீடர்களோடு இருந்த அந்த மக்களுக்கு வெவ்வேறு பாஷைகளிலே பேசுவதற்கு ஒரு புதிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கின்றார். இந்த பெந்தெகோஸ்தே என்னும் திருநாள், இந்த செய்தியின் மையம் என்னவென்று சொன்னால், திருச்சபையின் வெற்றியின் கொண்டாட்டம். பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லுகிற இந்த மைய கருத்து என்னவென்று சொன்னால், திருச்சபையின் வெற்றியின் கொண்டாட்டம். தொடக்க கால திருச்சபையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு 2020 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் திருச்சபையில் கீர்த்தனை பாடல்கள், ஆண்டவருடைய வார்த்தை, வழிபாடு, மன்றாட்டு, திருப்பணிகள் இவைகளெல்லாம் முழு அடக்கமாக கொண்டது திருச்சபையாக காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு காண முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளிலே இன்றும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த 50வது நாளிலே, பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிற நாளிலே, யூதர்களும் யூத திருமறையை தழுவி விரும்புகிற மக்கள் அனைவரும் ஓர் ஆன்மீக ஒன்றிணைப்பு பெற்றிருக்கின்ற நாள். யூதர்கள் யூத திருமறையை சார்ந்திருக்கிற மக்கள், அந்த இருவரும் ஆன்மீகத்திலே ஒன்றோடு ஒன்று இணைகிற நாளாக இந்த பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிற நாள் நமக்கு வழி இருக்கின்றது. இந்த பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிற இந்த நாளை குறித்து வேத பண்டிதர்கள் விதமாக சொல்லுகிறார்கள். அவருடைய கூற்று என்னவென்று சொன்னால், கிறிஸ்துதான் திருச்சபையை உருவாக்கினவர், திருச்சபைக்கு கிறிஸ்துதான் தலைவர். திருச்சபையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அனைவரும் திருமக்களாக, மற்ற அவயவங்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசு தம் சீடர்களை அழைக்கின்ற பொழுது திருச்சபை உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, 16, 18 வாசிக்கின்ற பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவோடு அந்த செய்த காரியத்தை உலகத்திலே நிறைவேற்றுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே வந்த பொழுது பேதுருவுடைய செய்தியை கேட்டவர்கள் 3000 பேர் ஒரே ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற மக்கள் அனைவரையும், பாவ மன்னிப்பை பெற்று அவர் கீழ்ப்படிந்து நடக்கிற மக்கள் அனைவரையும் ஆண்டவர் மக்கள் கூட்டமாகிய திருச்சபையை இந்த உலகத்திலே நிறுவி இருக்கிறார். அந்த திருச்சபையிலே நானும் நீங்களும் அங்கமாக இருக்கின்றோம். அந்த திருச்சபையிலே நானும் நீங்களும் அங்கமாக இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்க வேண்டுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்குண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே தேவனும்
பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு திருச்சபை நகர்ந்து கொண்டு வருகிறது, திருச்சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நானும் நீங்களும் அங்கமாக இருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் மக்களை தூய்மைப்படுத்தல் மாத்திரமல்ல, மேல் வீட்டறையிலே 11 சீசனோடு கூடி இந்த மக்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை நம்பி வாழுகிற உலகத்திலே வாழுகிற நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தை வந்து நம்மை அவர் நேர்வழியாக நடத்துவதற்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக, கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட நிலைகளிலே நம்மை நாமே உணர்ந்து பார்த்து தீய குணங்களை விடுத்து கடவுளுக்கு பிரியமுள்ள குணங்களாக வாழ்வதற்கு கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. நிறைவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கணக்கு கொடுக்க ஒப்புவிக்க வேண்டிய மக்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் என்பதிலே வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். அதே அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, சத்திய ஆவியாகிய அவர் நமக்கு வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழிநடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்தி இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான அனைத்து ஆற்றலையும் தருவதற்கு உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற சமூகத்திலே இருக்கின்ற இடர்பாடுகளை எண்ணி பார்ப்போம். மதவாதம், சாதிய கட்டமைப்பு, பாலியல் வன்கொடுமை, பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே இடைப்படுகின்ற பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்தி பரிசுத்தமுள்ள வாழ்வு இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தூய ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலே உந்துதல் தந்து வழி நடத்துவதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தைகளை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே மறு உருவாக்கத்தை கொடுத்து அவர் வழியாக நடத்துவதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் திருநாளிலே தூய ஆவியானவர் 11 சீசர்களோடு கூட இந்த மக்களுக்கு ஆண்டவரே அக்கினிமயமான நாவை கொடுத்து தங்களுடைய பாஷைகளை பேசத் தொடங்கினார் என்று சொல்லி ஆற்றல் படுத்தின பரிசுத்த ஆவியானவரே, உலகத்திலே வாழுகிற எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆற்றலை தந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நீதியோடும் நடப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர்களே வந்த பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தி உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானதாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைகளிலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்திலே வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று காலை மாலை ஆராதனை மொழி புஸ்தகத்திலே 15ஆம் பக்கத்துடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து எழுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் வைத்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். 3 நாள் மருத்துவர் தேர்ந்தெடுத்தார். கடவுளுக்கு சர்வ பிதாவுடைய
தேவனுடைய வலது பாட்டிலே விட்டிருக்கிறார். கொடுத்திருந்து மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுமையும் பரிசுவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். பரமனிலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம செய்வது பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக போல இருக்கிறது போல குற்றம் மன்னியும் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென். சமாதான சொல்லி ஜெபிப்போம். சமாதான காரணமுமே சென்ற பெருவருமாகிய என் கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன் சேர்த்ததே மெய் சுவாதீனம். தேவரே திட்டமாக கொண்டும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதனுடைய வல்லமைக்கும் பயப்படபடியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியறணும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, என்னால் வரலின் சோமா நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாக ஆண்டவரே, இந்நாளும் முது விரிந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு போவதற்கு உட்படாமல் எவ்வித மோசத்துக்கும் அகப்படாமல் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பவும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்தி இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே சிந்தேஷன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை பெருக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உண்மை நோக்கி பார்க்க இந்த தந்தப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் ஆண்டவரே துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் தேவைகளோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். சுவாமி, உணர்வு வைரஸ் என்று சொல்லுகிற இந்த வைரஸ் நிமித்தமாக உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பாதிப்படைந்து பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, மனமிருந்து சுவாமி, உம்முடைய கிருபையினால் இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையை தர வேண்டும் என்று உடைய பாதத்தை நாங்கள் நினைக்கிறோம். வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நாங்கள் வாழுகிற இந்த நாட்களிலே எங்களுடைய செவிகளை நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புவதற்கும் கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை எங்களுக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய பாவடுக்கை நீக்கி ஆண்டவரே, உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழுகிற வாழ்வுக்கு நேராக எங்களை மாத்திரமல்ல, உலகத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூய சிந்தையை ஆண்டவர் தாமே தர வேண்டும் என்று உடைய பாத்திரே நாங்கள் நினைக்கிறோம். உலகத்துக்கிற மக்களுக்காக செபிக்கிற சுவாமி, ஆண்டவரே, மேலை நாடுகளுக்காக செபிக்கிறோம். இந்த வைரஸ் கிருமியினாலே பிள்ளைகள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள், மனக்கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் மாற்றத்தை தர வேண்டும் என்று பாத்திரே நாங்கள் நினைக்கிறோம். நீர் அப்படி தருகிற தெய்வக்காக சென்ற சுவாமி, நீ தருவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் வருகிறோம். பொருட்படுத்துகிறோம். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலம், அநேக மாநிலங்களே இந்த ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்கிற தொற்று நோய் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சுவாமி, மனமிருக்கும் உதவி செய்யும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்த உடைய பாராட்டுகிறோம். குறிப்பாக சென்னையில, தமிழகத்தில் சென்னையில ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேலான மக்கள் இந்த பாதிப்பை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சுவாமி, இதிலிருந்து ஏற்படுவதை தான் இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டினுடைய பிரதம மந்திரிக்காகவும் மந்திரிமார்களுக்காகவும் அதிகாரம் இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளத்திலே நீங்கள் பேசும், அவருடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும். இது எப்படியாய் புரிந்து கொண்டு செயல்படும் நான் ஆற்றலையும் பெறனையும் ஆண்டவர் கிருபையாய் தர வேண்டும் என்று
உங்களுடைய பாதத்திலே நாங்கள் நினைக்கிறோம். இப்படி நம்முடைய தயவுக்காக சென்றோம். எங்களுடைய தமிழக மாநிலத்துக்காக, முதலமைச்சருக்காக, அமைச்சர் பெருமக்களுக்காக, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக, காவல்துறைக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரவென்றும் பகலென்றும் பாராதபடி தங்களை அர்ப்பணித்து பணி செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பாயும், குறிப்பாக கடந்த நாட்களிலே மருத்துவ பணியாற்றுகிற மருத்துவர்கள், தாதியர்கள் அநேகர் மரணத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வியாதியை தீர்ப்பதற்கு மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் தெரிவித்தார். இதன் நிமித்தமாக 144 தடை உத்தரவு, அதன் வழியாக மக்கள் அன்றாட வாழ்வை நடத்த முடியாத ஒரு சூழல், ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு தேவையான சூழ்நிலைகள். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம், உண்மையே தஞ்சமின்றி நாங்கள் வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நீர்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று ஒரு பார்த்து நாங்கள் நினைக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுகின்ற கடவுள், எல்லாவற்றையும் வழிநடத்துகின்ற கடவுள், எங்களுடனிருந்து எங்களை வழிநடத்த உங்களுடைய பார்க்கிறோம். அப்படி தருகிற தயவு நாங்கள் சென்றோம். 144 தடை நிமித்தமாக வேலைக்கு சென்று அன்றாட வாழ்வை நடத்த முடியாத சமூகத்தின் அடித்தர மக்களுக்கு நாங்கள் செல்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பசியின் நிமித்தமாக ஒருவரும் ஆண்டு போய்க்கூடாது என்று சொல்கிற சிந்தனையை எங்களுக்கு தங்குகிற தயவுக்காக நாங்கள் சென்றோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிற அப்படிப்பட்ட சிந்தனையை ஆண்டவர் தாமே எங்களுக்கு தருகிற தயவுக்காக நாங்கள் சென்றோம். எங்களுடைய பேராயருக்காகவும், பேராயர் அம்மாவுக்காகவும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், குருமார்கள், உதவி குருமார்கள், நற்செய்தி பணியாளர்கள், திருப்பணி செய்து கொண்ட அத்தனை மக்களுக்காகவும் இந்த காலை வேளையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய திருமண சித்தத்தினுடையாக அவரவர்கள் தகுதியிலே உண்மையோடும் புத்தகத்தோடும் பணி செய்ய வைத்தார். நல்ல சுகம், பலம், ஜீவன், ஆரோக்கியம் குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய திருச்செவி மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பமாக, தனித்தனியாக, குடும்பமாக இந்த ஆசிரிக்க வேண்டும் என்கிறோம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், வயோதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நோய்களை தொற்றுவிடாதபடி என் தேவனை பாதுகாத்தாலும் அன்றாட வாழ்வை நடத்திற்குண்டான வாய்ப்புகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்ற உடைய பாத்திரை நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. விளைவிடத்தோடு சுயத்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவனுடைய கிருபையினால் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதுகாக்கிறோம். கடந்த ஒரு வாரத்திலே திருச்சபையுடைய மூத்த உறுப்பினர் திரு பால்ராஜையா அவர்கள் விளைவிடப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்துகிறோம். அதே போலவே எங்களுடைய திருச்சபைக்கு அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும் சுவாமி. பெயர் தெரியாத இருந்தாலும் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்றும் ஒரு சில நாளிலே ஒரு புதிய கல்வியாண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோம். புதிய கல்வியாண்டுக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து வழிநடத்தபடி பார்க்கிறோம். எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி திகைத்து இருக்கின்ற பொழுது ஆண்டுடைய கரம் கூட இருந்து வழிநடத்தபடி பார்க்கிறோம். எங்களுடைய திருச்சபையுடைய ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருச்சபையை கொண்டிருக்கிறது சுவாமி. ஒரு கிளை சபை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனமிருந்து உதவி செய்ய நம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தக்கூடிய பாகம். எந்த இடத்திலே திருவிழை சித்தம் இருக்கிறதோ அதை உணர்ந்து கிளை சபைகள் உருவாக்கி திருநாமத்தை மேம்படுத்தினார். எங்களுடைய போதை சேகரத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பிசிடிசி உறுப்பினர்கள், பெண்கள் இயக்க சங்கத்தார், வாலிபர் இயக்க சங்கத்தார், நாயர் பள்ளி அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். அவர் கடன்களை கொடுத்துக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய வைத்தார். வியாபாரம் செய்கிற மக்களுக்காக, அரசாங்க பணி செய்கிற மக்களுக்காக, வியாபாரத்தை தனியாக வியாபாரம் செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வதியும். கண்ணீரோடும், கவலையோடும், துன்பத்தோடும், வியாதியோடும், பிரச்சனையோடும், போராட்டத்தோடும் வாழ்ந்து கொடுக்கிற மக்களுக்காக
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். மனமிறங்கி உதவி செய்யும். உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும் சுவாமி. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த வைரஸுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறதா. கிருபையாக இருக்கும், உதவி செய்யும். நீர் ஒருவர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் தடையாக இருக்குமே ஆனால் தயவாக எங்களை மன்னித்து கிருபையினால் எங்களை வழிநடத்த உடைய பாதம் உயரும். உலகம் முழுவதும் நடைபெறுகிற திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பணிகள் செய்ய முடியாத வருகிற தடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். தங்களை வெறுத்து பணி செய்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டுடைய கரம் கூட இருந்து வழிநடத்த உடைய பாதம் உயரும். அடிமைக்காகவும் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தாயாகவும் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும் சுவாமி. எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதி கொண்டு வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றி உடைய நாமத்தை மேம்படுத்தார். உண்மையோடும் புத்தகத்தோடும் கீழ்ப்படிதலோடும் அவங்க பணி செய்ய தெரிவித்தார். இப்படி தரித்திரமுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை அவனுடைய தெரிந்திருந்த என்று சொன்னோம். இத்தருணத்தில் ஒருபட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்யும் கிருபை அளித்த சர்வல கடவுளை 2 பேராக 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது அவருடைய கேட்க அருளிச்சின்னு சொல்லி வாக்களி இருக்கிறதே கர்த்தாவே, அது அடியாராக எங்கள் வேண்டுதல் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையும் நிச்சயம் எங்களுக்கு காட்டிலே தருகிறோம். ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ளுகிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர் குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத சந்தா கவர் ஆலய ஊழியர் திரு மூர்த்திமான் சிங் அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு தங்கள் இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படும். சந்தா செலுத்த விரும்புகிறவர்கள் அவர் மூலமாகவே திரும்ப கொடுத்து அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களில் அறிவித்தபடியே இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு நமது சபையினர் ஒரு குழுவாக இணைந்து உதவி செய்து வருகிறார்கள். அந்தபடியே மேலும் 14 குடும்பங்களுக்கு, அதாவது இதுவரை 86 குடும்பங்களுக்கு உதவி செய்ய தேவன் கிருபை புரிந்தார். சபையார் உற்சாகமாய் கொடுத்து வருகிறீர்கள். தேவனுடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தேவை உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கொடுத்து உதவி செய்ய கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் 1000 செயலர் பொருளையோ அணுகும்படியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 1ஆம் தேதி இரவு 11:40 மணி அளவில் சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த லாரியை மோதி நமது ஆலய வளாக சுற்றுச்சுவர் சேதமடைந்து விட்டது. அந்த லாரி டிரைவர் தன்னுடைய தவறை உணர்ந்து சுற்றுச்சுவர் சரி செய்வதற்காக ரூபாய் 30,000 பணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பிஎஸ் சிஸ்டம் பொருத்தும் வேலையும் நடைபெற உள்ளது. பணிகள் நேர்த்தியாய் நடைபெறவும் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அந்த சுற்றுச்சுவர் பணிகளை செய்ய பணத்தை கொடுத்த டிரைவர் கருப்புசாமி குடும்பத்திற்காகவும் சபையார் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நோய் தொற்று அதிகமாகி கொண்டு வருகிறது. அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் வெளியே செல்லுங்கள். எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நமது சபையை சார்ந்த திருமதி புனித மேரி அவர்கள் கடந்த 16ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்களது ஆறுதல் ஜெப கூட்டம் இன்று மதியம் 12 மணிக்கு அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அவர்களது இல்லமானது வருகூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ளது. சபையார் பங்கு பெற்று குடும்பத்தினரின் ஆறுதலுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொள்ளை நோய் ஒரு பக்கம் இருக்க, பஞ்சத்தை விளைவிக்கும் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, இந்த நிலையிலிருந்து விடுவிக்க நம்முடைய தேவனால் மாத்திரமே முடியும். காணிக்கை அறிவிப்பை தொடர்ந்து தேவனுடைய கரங்களிலே தேசத்தை ஒப்புக் கொடுக்க திரு இயேசுதாஸ் அவர்களை அழைக்கிறோம்.
23/5/2020 ஆலய சுற்றுச்சுவர் பழுது பார்க்க NEFT மூலம் பெறப்பட்ட தொகை 30,000 ரூபாய். 24/5/2020 ஞாயிறு மாலை காவேரிப்பட்டினம் ஆராதனை காணிக்கை 910 ரூபாய். டெஃபண்டம் ஆராதனைக்கு வாலிபன் நன்கொடையாக மார்ச் 20 ஏப்ரல் 20 9,000 ரூபாய். 9,919 ரூபாய். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே, துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். ஆமாண்டவரே, இந்த கால வேளையிலப்பா உயரமும் உன்னதமான சிகரத்தில் அமர்ந்திருக்கிற எங்க நல்ல ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையிலப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி அப்பா, இந்த கால வேளையில அப்பா எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய சிந்தைகளும் எங்கள் கண்களும் உண்மை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ராஜாதி ராஜாவை நோக்கி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தால் 13-14 வாசிக்கிறபடிக்கு அப்பா, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது ஆண்டவரே தேசங்களுக்குள்ளாய் வெட்டுக்கிளிகளை அனுப்பி ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாய் கொள்ளை நோய்களை அனுப்பும் போது அப்பா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நீங்கள் எழுதி வைத்திருக்கீங்களப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்பா ஆண்டவரை தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்க வேதத்திலே ஆண்டவரே அழுத்தமும் திருத்தமுமா எழுதி வைத்திருந்து கூட அப்பா, இன்னும் நாங்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்திருப்போமானால் கர்த்தர் ஒரு விஷயம் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில ஒரு விஷயம் எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவீராக. இந்த கால வேளையில அப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீங்களப்பா. இந்த கால வேளையில எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை ஆவி ஆத்மா சரீரம் உடைய சமூகத்துல வைக்கிறோம். ஒரு விஷயம் எங்களை சபையாய் சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த ஒவ்வொரு பொல்லாத காரியத்தை விட்டு விலக அதை எங்களுக்கு உணர்த்தி விடுவீராக. ஆண்டவரே, அப்பொழுது நான் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னீங்களப்பா, பாவத்தை மன்னிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அது மாத்திரமல்ல, தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த நல்ல வேளையில கர்த்தர் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு விஷயம் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிங்க. எங்க தேசத்துல நடக்கிற எல்லா பாவங்களை மன்னிங்கப்பா. எங்க தேசத்துல ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிற ஆண்டவரே எல்லா துன்மார்க்கமான செயல்களுக்கு கர்த்தர்
மன்னிப்பற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்க தேசம் சுத்திகரிக்கட்டும். எங்க தேசத்துக்கு சுத்திகரிப்பு உண்டாக்கும்படியாய், ஒரு பயத்தை உண்டாக்கும்படியாய் தான் ஆண்டவரே நீங்க கொள்ளை நோய்களை அனுப்புறீங்க, வெட்டுக்கிளிகளை அனுப்புறீங்க. ஆனாலும் ஜனங்களுக்குள்ள உணர்வே இல்லப்பா ஆண்டவரே. அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஜனங்களுடைய கண்களை திறங்க, மனக்கண்களை தாங்க திறங்க ஆண்டவரே. மூட நம்பிக்கை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என்கிற முழக்கம் எங்க தேசத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம், இந்த காலவேளை எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால நிரப்ப வேண்டுமான செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே 2 நாளாகவும் 29-30 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியாவோட விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே அனுக்கிரகம் செய்த ஆண்டவர், அவருடைய ஜெபம் பரலோகத்தை எட்டினது என்று வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. அதே போல எங்களுடைய ஜெபம் இந்த காலவேளையில பரலோகத்தை எட்டட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே சபை மக்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றி விடுங்க. இன்னுமா ஜெபிக்க இன்னும் தரப்புல நிற்கட்டும் ஆண்டவரே. அதே போல இசைக்கிற வாசிக்கிறது படிக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே, ஜனங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் ஒரு மனுஷனை தேடினேன் ஆண்டவரே, ஒருவரையும் காணேன் என்று சொல்லி அங்காய்க்காதபடிக்கு ஜனங்களுக்கு ஒரு ஜெபாவினால நிரப்ப வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில இந்திய தேசத்தை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த பாடுகளின் வழியாக பொல்லாத இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ் மூலமாக எங்க தேசம் பயத்துக்குள்ள இருக்கிற வேலையில கூடப்பா நாங்கள் அதை கடந்து செல்வதற்கான ஆண்டவரே இருதயத்தையும் தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதெல்லாம் கடந்து போயிடும் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீங்க நினைக்கிற காரியம் எங்க தேசத்துல நடக்கணும் ஆண்டவரே. மத்தேயுல வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் கொள்ளை நோய் உண்டாகும் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. அது நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான ஆண்டவரே இன்னுமாய் இந்த லாக்டவுன் நாட்களில் கூட இன்னுமோடு நெருங்கி ஜீவித்து நீங்க சொல்லுகிற பாதையில செல்ல நீங்க எங்கள் பூமியில இதை என்ன நோக்கத்துக்காக எங்களை வைத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு எங்களை நீங்க வழி நடத்த கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ராஜரீகம் பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க, எங்களுக்கு ஆலோசனைகளை தாங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்மையை குருவை எங்களை தொடர்ந்து வழி நடத்த நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமா இந்த சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாட்களில் கூட அப்பா உதவி செய்கிற நன்மையான காரியங்களை நினைக்கிறோம். இன்னுமாய் அவருடைய இருதயங்களை திறந்து தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கைகள் இன்னும் தாராளமாய் திறக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எல்லாரும் அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா கூட இன்னுமாய் ஆண்டவரே இன்னும் எங்களை காட்டிலும் கீழே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுகிற ஒரு துடிப்பு ஒவ்வொரு சபை மக்களுக்குள்ளாய் உருவாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமா தாழ்த்தி உரிமையாக்கிறோம். மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 98வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் காணிக்கையிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் இருந்து இந்த காணிக்கைகளை ஊழியர்களை போடவும், இல்லை என்றால் ஒரு பிரத்யேகமாக கவரை எடுத்து அதில் வைத்து ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் படைக்கும்படியாக உங்களை அப்பொழுது நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 98 ஆவியை மலை போல ஊற்றும் பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும். அன்பே நான் தேவனை
நீதியோடும் உண்மையோடும் நியாயத்தோடும் உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு புதிதார். இந்த ஆராதனை தொடர்ந்து முடிவடைந்தமாய் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக ரசித்தோம். கேட்டதும் கேட்க மறந்து அனைத்து ஆசீர்வாதங்கள் தந்து விடுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் நம் அனைவரோடும்